சென்னை பள்ளி கல்வி இயக்கக வளாகத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்க மாநில அமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் குறித்து செய்தியாளர் ரேகாவிடம் கூடுதல் விவரங்களை பெறலாம். வணக்கம் ரேகா, சொல்லுங்க. தற்பொழுது சென்னை பள்ளி கல்வி இயக்க வளாகத்தில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அது குறித்த விரிவான தகவலை சொல்லுங்க ரேகா. சென்னையில் அமைந்துள்ள பள்ளி கல்வி இயக்ககம் முன்பு தமிழ் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக போராட்டமானது தற்பொழுது நடந்து வருகிறது. தமிழகத்தின் இடைநிலை ஆசிரியர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட மத்திய ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும், மீண்டும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அது மட்டும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் எதிர்கால வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுடைய ஓய்வூதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும். எட்டாவது ஊதிய குழுவை மீண்டும் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாநில தலைவர், பொதுச் செயலாளர் பாலச்சந்திரன் அவர்கள் மற்றும் மாநில பொருளாளர் ஜீவானந்தம் ஆகியவர்கள் இது குறித்து பள்ளி கல்வியினுடைய செயலாளர் சகிதா அவர்களிடம் தலைமை செயலகத்தில் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, இந்த போராட்டமானது இங்கு மட்டும் கிடையாது, பல்வேறு இடங்களில் 7 இடங்களில் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ரேகா, இந்த போராட்டமானது எவ்வளவு நேரம் நீடிக்கப்படுகிறது? அது குறித்து ஏதாவது விவரங்கள் சொல்லியிருக்காங்களா? இந்த போராட்டமானது காலையில் ஒரு 9:30 மணியில் இருந்து துவங்கப்பட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள், அதாவது ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள், பல ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பல ஆசிரியர்கள் ஒன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை உள்ளே அனுமதி தீவிரமடையும் என்ற ஒரு காரணத்தினால் காவலர்கள் அவர்களை வரும் வழியிலேயே கைது செய்து அழைத்து செல்வதாகவும் இங்கு ஒரு சிறு குற்றச்சாட்டு எழுகிறது. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி ரேகா.